நல்ல ஜேகே ரெஸ்லிங் யூனியர். ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம WWE இப்போ ரேண்டி ஆர்டனுக்கும் நம்ம கோடி ரோட்ஸுக்கும் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்கான மேட்ச் வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க ரெஸ்ல் மேனியாக்காக. ஸோ இப்போ இதுக்கு முன்னால் அதாவது WWE வரலாற்றிலே வந்து ஒரு டைட்டில் மேட்சாக இந்த வேர்ல்டு டைட்டில் மேட்சுக்காக வந்து ஸோ ரேண்டி ஆர்டனா கோடி ரோட்ஸும் இதுக்கு முன்னே 1-on-1 மேட்ச் வந்து விளையாடுனது கிடையாது. அதாவது நிறைய பேர் வந்து ஒரு ஹைப் இல்லாமல் வந்து இருக்கலாம். ஸோ அது இது ஹைப் தான், ஒரு நல்ல மேட்ச் கொடுப்பாங்க. கோடியும் ரேண்டியோங்கிறது ஒரு பெருசான மேட்ச் தான். பட் கோடி திரும்பவும் சாம்பியன் ஆகி இப்போ வந்து ரேண்டி ஃபேஸ் பண்ணுறது தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது. ஸோ ரேண்டி ஆர்டனுக்கு இல்லாமல் ஒரு டைட்டில் மேட்ச் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அந்த இடத்துல நம்ம ட்ரூ வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேட்டல் 4-way நடந்திருக்கணும். ஸோ இதுதான் ஒரு மேட்ரு. ஸோ அதுமாரி கோடியோ வந்து வேற ஒரு ஸ்டோர் லைன் மூலயமா ரேண்டிக்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம். ஸோ அதாவது ரேண்டி வந்து சடன்லி ஒரு ஹீல் டர்ன் பண்ணி நம்ம கோடி அகேன்ஸ்டாக திரும்பி அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியால நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாரும் ஏற்று வைப்பாங்க. ஸோ இப்போ அது எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து ஒரு டைட்டில் மேட்ச் வந்து மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம், ஆனால் மேட்ச் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு சுட்டேஷன் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இதுக்கும் முன்னால் WWE வரலாற்றில் இவங்க ரெண்டு பேரும் வேர்ல்டு டைட்டிலுக்காக ஒரு 1-on-1 மேட்ச்சில் அடிச்சுக்கிட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அடிச்சுக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இதில் ரேண்டி வின் பண்ணுறாரு அப்படிங்கிறத. அடுத்ததாக நம்ம ப்ரீபெல்லா வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்களும் அவங்களோட சிஸ்டர் நிக்கி பெல்லாவும் சேர்ந்து வந்து ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக வர போகிறாங்க, ஒரு டேக் டீம் டிவிஷனில் வந்து வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரீயும் நிக்கி பெல்லாவும் வந்துட்டாங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே இவங்க சேர்ந்து ரீயூனியன் ஆகி அந்த டேக் டீம் டைட்டில்ஸ் பக்கம் வராங்களா அப்படிங்கிறத. அதுவும் இப்போ ஸ்மாக்டவுனில் வந்து நயா ஜாக்சன் லாஸ்ட் லெஜெண்டாக தான் வந்து உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஸாக வந்து இருக்கிறாங்க WWEல. ஸோ இவங்க அவங்கள சேலஞ்சு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்குறோம். ஏன்னா ப்ரீபெல்லா ஸோ இவங்க கூட தான் மோதணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து இப்போ WWEலேருந்து ஸோ மொத்தமாக வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. ஸோ பட் இருந்தாலும் WWE இப்போ அவருக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து WWEல தான் வச்சுருக்காங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் வந்து ஸோ நம்ம இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அது என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்டேட்லாம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ ஏஜே ஸ்டைல்ஸே அவர் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பேக் ஸ்டேஜில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ WWE தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, இப்போ அவரோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதாவது ஸோ NXTல இருக்க சூப்பர் ஸ்டாரையும் ஸோ WWE ராஸ் மேக்டவுனில் பேக் ஸ்டேஜில் புதுசாக வந்திருக்கிற சூப்பர் ஸ்டாரையும் வந்து இப்போ அவர் வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ எப்படியெல்லாம் வந்து ப்ரோமோ வந்து கட் பண்ணணும், ஸோ எப்படியெல்லாம் என்னென்னலாம் பண்ணணும், ஃபேன்ஸை கவர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஸோ இந்த பிஸ்னஸை வந்து நிறைய வந்து ஸோ அவங்களுக்கு புதுசாக வந்து சொல்லி கொடுத்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஈவன் NXT சூப்பர் ஸ்டாருக்கும் அவர் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. ஸோ புதுசாக NXTலேருந்து மெயின் ராஸ்டர் வந்திருக்கிற ஸோ WWE ராஸ் மேக்டவுனுக்கு வந்திருக்கிற புது ரெஸ்லர்ஸ்க்கும் வந்து அவரோட அந்த ஒரு ஐடியாலஜி வந்து ஷேர் பண்ணி அவங்கள வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம WWE ட்ரைஅவுட் இருக்குல்ல, ஸோ அங்கே புதுசாக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ரெஸ்லிங் ட்ரைனிங். ஸோ அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குறது, ஸோ அந்த ஐடியாவை ஷேர் பண்ணுறது, நாலேஜ் கொடுக்குறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை ஸோ அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதாவது இன்னும் நம்ம ஒரு 2-3 வருஷம் கழித்து வந்து வரக்கூடிய புது ரெஸ்லர்ஸ் எல்லாரோடைய ஐடியாலஜி இருக்குல்ல, ஸோ அவங்களோட ரெஸ்லிங் ஸ்கில்லு, மைக் ஸ்கில்லு, ஸோ அவங்க ஃபேன்ஸை கவர விதம், ஸோ எல்லாத்துலேயும் ஏஜைக்கு ஒரு பங்கு இருக்குது. ஸோ இப்போ அவர் அப்படிப்பட்ட புது ரெஸ்லர்ஸை தான் எல்லாத்துக்குமே அவரோட ஐடியாலஜியெல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்காரு. பார்க்கலாம் ஏஜையோட உருவாக்குதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அடுத்ததாக ஏஜே கிட்ட அந்த ஒரு இன்டர்வியூர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க, ஸோ அதாவது நீங்கள் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க, பட் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? ஸோ ஓகே நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டில் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கணும், இவங்க கூட மேட்ச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஸோ நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ நான் பெண்டாவை கூட ஒரு மேட்ச் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அது என் ஒரு ட்ரீம் மேட்சாக வந்து இருந்துச்சு. பட் அது WWE நடக்கலை.
ஸோ அது மட்டும் தான் ஒரு குறையா இருக்குது என்னோட ரிட்டைர்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளாடி ஸோ பென்டா கூட வந்து ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. பட் அது நடக்காமலே போயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ அவரோட ரிட்டைர்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு குறையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நடந்திருந்தனா எப்படி இருந்திருக்கும் ஸோ அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் திட்டுங்க. ஆனால் நம்மளே நினச்சாலும் ஸோ இதுக்கு மேலே இந்த மேட்ச் இன்னும் நடக்காது. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் நினச்சா மட்டுமே நடக்கும். அதுவும் அவரோட ரிட்டைர்மெண்ட் டூர்லேருந்து வெளியே வரணும். பட் அதுக்கான வாய்ப்பு ஒரு % கூட வாய்ப்பு கிடையாது. ஸோ அவர் இனி மேட்சே பண்ண மாட்டார். ஸோ பட் இந்த மேட்ச் நடந்திருக்கணும். WWE வரலாற்றில் இப்படி ஒரு மேட்ச் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் நடக்கலை அப்படிங்கிறது ஒரு தோல்வியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அடுத்ததாக இதுக்கு மேலே ஜானி கர்கனோவுக்கு வந்து WWE ஒரு நல்ல புஷ்ஷாக சிங்கிள்ஸ் புஷ்ஷாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ ஜானி கர்கனோ பொறுத்த வரைக்கும் அவர் டேக் டீமாக இருக்கிறப்போ ஸோ தொமாஸ் ஜாமன் இவரும் வந்து ஒரு நல்லா ஃபன் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு டேக் டீமாகவே வந்து இருந்துச்சு. பட் தொமாஸ் ஜாமன் இப்போ WWE விட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜானி கர்கனோ ஒண்டியால் ஆகிட்டாரு. ஸோ தொமாஸா இல்லாததுனால ஸோ இவர் ரொம்ப வந்து டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. பட் இதுக்கு மேலே அவரை அப்படி வைக்க முடியாது. ஏன்னா ஜானி கர்கனோ ஒரு நல்ல ரெஸ்லிங் ஸ்கில்லை கொண்டு வர ரெஸ்லர், ஒரு தரமான ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்னன்னா WWE அவரை கொஞ்சம் காமெடியாகவே வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரீசெண்ட் நடந்த ஸ்மாக் டவுனில் அவர் டேரெக்டாக சொல்லிட்டாரு, ஸோ இதுக்கு மேலே வந்து நான் காமெடி பண்ணுற கர்கனும் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு பெஸ்ட்டு பிரிட்டியஸ்ட் ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ரெஸ்லர். நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு சிங்கிள்ஸ் ரன்னில் நல்ல ஒரு புஷ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து கேட்டிருக்காரு. பார்க்கலாம். அவருக்கான புஷ் பெரிய லெவலில் டபிள்யூ இப்போ இருக்கிற லெவலுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவருக்கான ஒரு சிங்கிள் ரன்னில் அவர் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி காணிப்பார். ஸோ அதுக்கு மேலே ஃபேன்ஸ் இவரு மேலே ஒரு நல்ல கிரேஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ அந்த ஃபேன்ஸோட கிரேஸின் மத்தியில் ஸோ இவருக்கு ஒரு வாய்ப்புகள் WWE கொடுப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்பலாம். அடுத்ததாக ஏடபிள்யூ சேர்ந்த கெவின் நைட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் இப்போ ஏடபிள்யூவில் ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரூ மெக்கின்டர் டைட்டில் தோத்தாரு தெரியுமா? ஸோ WWE ஒரு பெரிய லெவலில் துரோகம் வந்து நம்ம ட்ரூக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக நம்ம ட்ரூ வந்து அந்த டைட்டிலில் ஜெயிக்கிறப்பவே சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த மேட்ச் அதாவது ட்ரூ சாம்பியன் ஆகிறதுக்கு முன்னால் கோடிக்கிட்டே வந்து கோடிக்கிட்ட நிக்காலிஸ் கிட்டலாம் சொல்லியிருப்பாரு, ஒரு வேளை நான் இந்த டைட்டிலை வாங்கிட்ட இருந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ஸோ நிக்காலிஸ் இவனுக்கு நான் வந்து ரீமேட்ச் கொடுக்க மாட்டேன். ஈவன் அவன் ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சாம்பர் ஜெயிச்சா மட்டும்தான் அவனுக்கான ரீமேட்ச் வந்து நான் கொடுப்பேன். அதுக்கு முன்னால் ஸோ இந்த மேட்ச்க்காக ஒரு ரீமேட்ச் இல்லைன்னா அவனுக்கு ஏதோ ஒரு மேட்ச் அப்படிங்கிற கணக்கிலலாம் ஸோ அவனுக்கான வாய்ப்பு வந்து என்னால் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்ரூ மெக்கின்டர் வந்து நிக்கலிஸ்கிட்டையும் கோடிக்கிட்டையும் தெளிவாக சொல்லியிருப்பார். பட் கோடி வந்து ராயல் ரம்பிளையும் ஜெயிச்சிருக்க மாட்டார், எலிமினேஷன் சாம்பரையும் ஜெயிச்சிருக்க மாட்டார். ஸோ ஷாக்கிங்காக வந்து ஸோ ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடில் ஸோ ட்ரூ பண்ண அட்டாலியும் தாங்க முடியாமல் நிக்காலிஸ் வந்து இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருப்பார். ஸோ எப்படி நிக்காலிஸுக்கு நம்ம ட்ரூ வந்து ஒரு துரோகமே அதாவது தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவர் அஃபிஷியல். ஸோ அவர் வந்து நம்ம ட்ரூ சொன்னது அவருக்கு வாக்கு கொடுத்ததை இவர் காப்பாற்றிருக்கணும். பட் அது வந்து அவர் காப்பாற்றலை. இது எல்லாம் ஸ்டோரி லைன் தான். பட் இருந்தாலும் ஒரு லாஜிக் வேண்டாமா? ஸோ அன்னைக்கு இப்படி சொல்லிட்டு பேச்ச மாற்றுறது தப்பு தானே. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி கமெண்டில் தட்டுங்க. ஸோ சரி ரீமேட்ச் தான் கொடுத்தாங்க, அதுலேயும் ட்ரூ தோக்க வச்சுட்டாங்க. ஸோ இதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேக்டவுன் எபிசோடில் ரேண்டி WWE எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரேண்டி விசஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்சும் ரசல்மனியாவில் வந்து மெயின் ஈவெண்ட் தான் பண்ண போகுது. ஸோ நம்ம சிஎம் பங்குக்கும் ரோமனுக்குமான மேட்சுமே வந்து மெயின் ஈவெண்ட் தான் பண்ண போகுது. அதாவது டே 1 மெயின் ஈவெண்ட்டாக கோடி ரோட்ஸ் விசஸ் ரேண்டி அட்டனுக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும். டே 2 மெயின் ஈவெண்ட்டில் சிஎம் பங்க் விசஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. அடுத்ததான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ கோடி ஒரு பயங்கரமான ஹீட்டிங்கில் இருக்காரு அந்த டைட்டிலில் ஜெயிச்சதுனால. ஸோ அதாவது அதோட ஹீட்டிங் எந்த லெவலுக்கு இருக்குன்னா ஸோ ட்ரூ மெக்கின்டயர் 2026 அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலில் கோடிக்கிட்ட இருந்து ஜெயிச்சார் தெரியுமா? அந்த மேட்சுக்கு 34,000 லைக்கும் 276 டிஸ்லைக்கும் தான் கிடச்சிருக்கு. பட் அதே இது கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூவை தோக்கடிச்சு ஜெயிச்சார்ல, ஸோ அதுக்கு 33,000 லைக்கும் 1,56,000 டிஸ்லைக்கும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட லைக்ஸ் கூட நம்ம ட்ரூவுக்கு தான் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ டிஸ்லைக்கு எங்கே இருக்கு பாருங்க, 1,56,000 டிஸ்லைக்கு
ஸோ இது வேறு லெவலில் இப்போ இன்டர்நெட்டில் கோடிக்கு வந்து ஹேட்டு கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இது தெரிஞ்சே WWE பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கோடியை கூடிய விரைவில் வந்து ஸோ மேபி ஹீல் டவுன் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வச்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ அவருக்கு ஒரு ஹேட்டிங் இருக்குது. ஸோ இப்போ கோடி வந்து டைட்டில் வச்சிருக்காருன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே வைக்கணும். ரெசல்மனியாவில் கூட கோடி ரோட்ஸ் தான் ரீடைன் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அவரை வந்து ஹீல் டவுனாக மாற்றினா மட்டுமே அந்த டைட்டிலோட ரெய்னிங் கண்டிப்பாக ஃபேன்ஸ் மத்தியில் சென்றடையும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஃபெயிலியரை சந்திக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.